சிஃபர் ஸ்டேட்டஸில் கம்பேர் பண்ணி கம்ஸ் வீடியோ போட்டு முன்னாடி என்ன ப்ரோ ஒரு வாரம் எங்கே போனீங்க நீ எப்படி கேட்கலாம். எஸ் கண்டிப்பாக மனுச்சுங்க ஒரு வாரம் வீடியோஸ் வரலாம் ஒத்துக்கணும். கொஞ்சம் நிறைய வேலைகள் அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான் திருப்பி அது வந்துக்கிட்டே இருக்குது. சரி பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஸோ மனுச்சுங்க அண்டு கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவலில் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக அதுமாரி பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அதுக்கப்புறம் வந்து போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான் கொஞ்சம் மனுச்சுங்க அது கண்டிப்பாக வீடியோஸ் வரும். ஸோ திரும்ப வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். ஸோ வந்து பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2024 T20 வேர்ல்டு கப் நான் முடிஞ்சிருச்சு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கிடைக்கலாம். இந்தியா சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க. சூப்பரான வெற்றி, எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொன்னோம். ஸோ டாஸ் வின் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் ரிவ்யூ தான் கண்டிப்பாக மனுச்சுங்க. டெக்னிக் இஷ்யூஸ்னால லேட் ஆகிடுச்சு. ஸோ லேட்டு தான் இது ஆனால் மனுச்சுங்க. அண்டு டாஸ் வின் பண்ணி இந்தியா பேட்டிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விராட் கோலி விளையாடி நீங்கள் சரி 176 ரன் 7 விக்கெட் எடுப்புக்கு வந்துச்சு. அப்புறம் 172 ரன் சொல்லி அந்த சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு விளையாண்டாங்க. ஸோ அந்த விக்கெட்ஸ் தாக்கத்தாக்க விழுந்துச்சு. அப்புறம் ட்வினடிக்காவுக்கு ஸ்டெஃபன் ஸ்டஃப்ஸ் ரெண்டு பேரும் அவருக்கு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் போட்டு அப்புறம் ஸ்டெஃபன் ஸ்டஃப்ஸ் அவுட் ஆகிடுது. அப்புறம் வெனடிக்காக அவுட்டு. அப்போ கிளாஸ்ன்னு ஒரு டேஞ்சரான இன்னிங்ஸ் காட்டி ஃபைனல் மேட்ச் ஆல்மோஸ்ட் இந்தியா கை விட்டு போயிடுச்சு. ஆனால் அப்படின்னா மேட்ச் இந்தியாவுக்கு வந்து பிடிச்சாங்க அந்த கிளாஸ் அண்ட் விக்கெட் பிறகு. அப்புறம் அந்த சூரியகுமார் ஒரு கேட்ச் பிடிச்சாங்க. எக்ஸ்ட்ரானரி கேட்ச். அது கேட்ச் மட்டும் பிடிக்கலன்னா மேட்ச் எங்கேயோ போயிட்டு இருக்கும். அந்த டேவிட் மில்லர் கேட்ச்சு அவர் கேட்ச் பிடிச்சது இல்லை, அவர் மேட்ச்சே பிடிச்சிட்டாரு அப்படி தான் சொன்னால். அது பிடிச்சது கேட்ச் இல்லை, அது வந்து பிடிச்சது அப்படின்னா இந்தியாவுக்கு ட்ராஃபி அப்படி தான் சொல்லணும். சூப்பரான கேட்ச் அப்படி தான் சொல்லுவேன். அந்த கேட்ச்னால தான் மேட்ச் டோட்டலாக இந்தியா கைக்கு வந்துச்சு. வேறு லெவல் வெற்றி அண்டு வேறு லெவல் ஜெயிச்சிருக்காங்க. எஸ் 2013 அப்புறம்ங்க 2013 அப்புறம் நிறைய ஜோக்ஸ் ஆகிருக்காங்க இந்தியா. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்செட்டை கொடுத்துருந்துருக்கோம் 2013 அப்புறம். ஆனால் அதுக்கெலாம் சேர்த்து முற்றுப்புள்ளி வச்சு ஒரு பயங்கரமாக டேஞ்சர் டீமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொன்னோம். ரோஹித் சர்மா கண்டிப்பாக கலாய்க்கப்பட்டிருக்கார். கண்டிப்பாக அவ்வளோதான் கேப்டன்சிக்கு தகுதியெலாம் பேசியிருக்கோம். பட் ஆனால் இந்த வேர்ல்டு கப்பில் அவர் யாரையும் காமிச்சிட்டாரு கேப்டன்சியில். ஐபிஎலுக்கு அப்புறம் இப்போ வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இன்டர்நேஷ்னலில். அவர் லாஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் அவர் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாரு. ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா 3 பேர் வேணும்னா ஒரு ரிட்டைர்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. ஸோ கஷ்டமான நியூஸ் தான். பட் இருந்தாலும் இது அக்செப்ட் தான் ஆகணும். யங்ஸ்டர்ஸ் இப்போ திருப்பி என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் இதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி அவங்க 2 பேர் விலகிட்டாங்க. ஸோ அதனால் நான் இங்கே சொல்லிக்கிறேன். பட் அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகலை. ஓல்டே டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுவாங்க. அந்த டவுட்டும் இல்லை. அண்ட் அது மட்டும் பேபி விளையாடிட்டு ரிட்டையர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வேறு லெவலுங்க சூப்பரான வெற்றி இந்தியா. ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படி தான் சொல்லுவேன். ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மாதிரி ஒரு டைலாக் போடலாம். ஜெயிச்சிட்டிங்க இந்தியா. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படி தான் சொல்லலாம். அண்டு விராட் கோலிலாம் டச் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக ப்ளஸ் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஸோ வேறு லெவலு விராட் கோலிக்காக அண்டு ரோஹித் சர்மாக்காக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஜெயிச்சிட்டாங்க. சூப்பரான வெற்றி. அண்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு வருஷம் இல்லை 10 வருஷம்னாலும் இந்த வேர்ல்டு கப் நின்று பேசும் அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்ப்போம் என்னென்ன கப்புடான்ட்டு. அண்ட் இந்த வேர்ல்டு கப் என்னை பற்றிக்கும் ஒரு எமோஷ்னலான வேர்ல்டு கப். என்னென்னா இந்தியா எப்படா ஜெயிப்பாங்கன்னு மாதிரி தான் நான் யோசித்தேன். ஆனால் இந்தியா வேறு லெவல் ஜெயிச்சிட்டாங்க. சூப்பரான வெற்றி மக்களே. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். நான் கொஞ்சம் லேட்டு நான் அது வந்துச்சுங்க அந்த வீடியோஸ் போட முடியல வந்துச்சுங்க. அண்டு இந்தியா வேறு லெவல் வெற்றி. அண்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இந்தியன் டீம் எப்படி விளையாட பார்க்கலாம். ரோஹித் சர்மா விராட் கோலி தான் இல்லை, ரவீந்திர ஜடேஜா தான் இல்லை. அண்டு ஃப்யூச்சர் இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ் யார் அடுத்த கோலி யார், அடுத்த ரோஹித் யார், அடுத்த ஜடேஜா யாருன்னு இப்போது யங்ஸ்டர்ஸ் வச்சு தெரியும். அண்டு புது கோச்சு இதுக்கப்புறம் இந்தியன் டீம் T20 எப்படி யங்ஸ்டர்ஸ் வச்சு விளையாட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்தியா ஒரு வேர்ல்டு கப் யாருக்கெல்லாம் எமோஷனலாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு வேறு லெவல் வெற்றி, சூப்பரான வெற்றி. கண்டிப்பாக இந்தியா தோற்றுன்னு நினச்சோம், ஆனால் வேறு லெவல் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ரோஹித் சர்மா அப்படியே மாதிரி பிச்சுக்கு அப்படியே முட்டை கொடுத்து கிரவுண்டுக்கு முட்டை கொடுத்து அப்படியே தட்டி அழுதாரு. விராட் கோலி கலங்கிட்டார். வேறு லெவல் வெற்றி. கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு எமோஷனல் வேர்ல்டு கப். ஸோ யாருக்கு அந்த வேர்ல்டு கப் பிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.